நம்முடைய உள்ளத்தை எல்லாம் அவருக்கு நேராக்குவோம். இந்த வாரத்தின் இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கிருபைகள் பெரியவைகள். கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் கர்த்தாவே எங்களுடைய ஆராதனையிலே கர்த்தர் நீ மகிமைப்பட்டீர். நல்ல சாட்சிகளை கேள்விப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செஞ்சீங்க. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கடைசி வாரத்தின் ஆண்டவரே ஞாயிறு ஆராதனையிலையும் கொண்டு வந்து எங்களை சேர்த்திருக்கிறீரே. எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இடம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலையும் கர்த்தாவே எங்களை இந்த சமூகத்தில் தருகிறோம். இந்த நாளிலையும் கர்த்தருக்கென்று படைத்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இப்பொழுது கேட்க போற வார்த்தைகள் வசனங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. எதை பேச வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அந்த வார்த்தைகளை கர்த்தர் எங்களோடு பேசும்படிக்கு ஜெபிக்கிறோம். என்னோடு பேசுவீராக, ஜனத்தோடு பேசுவீராக, எங்களை உருவாக்குவீராக. இன்னும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக ஜீவிக்கின்ற ஒரு சபையாக இந்த சபையை எடுத்து நிறுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். கலங்கரை விளக்காய் கர்த்தர் நீ மாற்றுவீராக. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்பட்ட வசனத்தை போல மறைந்திராத ஒரு சபையாக நற்கிரியைகள் மூலமாக எங்களுடைய வெளிச்சம் மனுஷர் முன்பாக பிரகாசிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்கள் சபைக்கு கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுடைய கிரியைகள் மாத்திரமல்ல, எங்களுடைய கையின் பிரயாசங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரை உண்மையோடும் உத்தமத்தோடும் கர்த்தாவே உம்மை மட்டும் சேவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீரையா. அதற்கு கர்த்தர் இந்த சபையை ஆயத்தப்படுத்துவீராக. அந்த நிலையில நாங்கள் வந்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படிக்கு ஜெபிக்கிறோம். என்னை மறைத்து நீர் உம்முடைய வார்த்தைகளை தருவீராக. வசனம் கேட்பதற்கு உள்ளங்களை ஆயத்தப்படுத்துங்க. நேரங்கள் சற்று தாமதமானாலும் ஆண்டவரை இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற இந்த தருணங்கள் மட்டுமே எங்களை ஆசீர்வதிக்கிற நேரங்கள் என்பதை அறிந்து ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல கர்த்தர் நீ கிருபை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்ம ஜெபத்துல சொன்னதை போல இந்த 2024வது ஆண்டின் எல்லா வாரங்களிலும் நம்ம கலந்து கொண்ட 1 or 2 வீக்ஸ் நம்ம வர முடியாமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் நமக்கு சுகம் தந்து பலன் தந்து இந்த கடைசி நாள் ஆராதனையிலையும் கலந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார் உதவி. ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்த பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தியதான வார்த்தைகள் என்னவென்றால், யோசுவாவினுடைய ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கானான் நாட்டிற்குள்ளே வழி நடத்தின ஒரு பெரிய தலைவர். ஹல்லேலூயா. நமக்கு யோசுவாவை குறித்து தெரியும். அந்த யோசுவா தான் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் நாட்டிற்குள்ளே வழி நடத்தி கொண்டு போனார். அவர் தன்னுடைய 110வது வயதிலே மரணமடையும் நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூடி வர செய்து தலைவர்கள், நியாயாதிபதிகள், அதிபதிகள், மூப்பர்கள் எல்லாரையும் தனக்கு முன்பாக நிற்க வைத்து அவர்களோடு பேசினதான அந்த பேச்சு, அவருடைய ஃபேர்வெல் ஸ்பீச், அந்த நாளிலே அவர் செய்ததான காரியங்கள், ஜனங்களோடு கூட ஏற்படுத்தினதான அந்த உடன்படிக்கை, அந்த ஒரு பெரிய மனிதனுடைய உள்ளத்தின் பாரங்கள், எண்ணங்கள், ஏக்கங்கள், நான் மரணமடைய போகிறேன், இனி என்னுடைய சந்ததி, இந்த ஜனங்கள் கர்த்தரை சேவிக்க வேண்டுமே, கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமே, அவரை மட்டும் சேவிக்க வேண்டுமே, அவரை மட்டும் ஆராதிக்க வேண்டுமே என்று அவர் உள்ளத்துக்குள்ளே இருந்ததான ஏக்கங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் நாம் யோசுவா 24வது அதிகாரத்திலே வாசிக்க முடியும். அதைத்தான் இந்த காலை வேளையில நாம் தியானிக்க போகிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு ஹைலைட்டட் வேர்ஸ் அப்படின்னா யோசுவா 24வது அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனங்களை. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் அல்ல, கர்த்தரையும் சேவிப்போம் அல்ல, கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரை மட்டுமே சேவிப்போம் என்கின்றதான ஒரு ஆணித்தரமான வார்த்தைகளை நம்ம அதில் வாசிக்க முடியும். இந்த யோசுவா 24வது அதிகாரத்தில் நம்ம அந்த இடத்த முதலாவது நான் ஒரு சில ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடிவர பண்ணி,
இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஃபுல் கேதரிங் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாரையும் வரவழைக்கிறார். இங்கே வரவழைக்கப்பட்ட இடம் என்ன அப்படின்னா சீகேம். சீகேம் அங்கதான் யோசுவாவுடைய இடம் இருந்தது, அதுக்கு பக்கத்துல இருந்தது. அடுத்து ரெண்டாவது என்னன்னா, இன்னொரு பெரிய டாஸ்க் யோசுவா தன் காலத்தில் செய்து முடிக்காத ஒரு வேலை. அது என்ன வேலை என்றால் யோசேப்பின் அடக்கம். யோசேப்பு என்னைக்கோ செத்து போயிட்டாரு. ஆனா அவர் சாகும்போது அவர் சொல்லியிருந்தாரு, நீங்க எல்லாரும் கர்த்தர் உங்களை சந்திப்பாரு, நிச்சயமாக நீங்க இந்த ஊரை விட்டு வெளியே போவீங்க, போகும்போது தயவு செய்து என் எலும்ப இந்த எகிப்துல வச்சுட்டு போயிடாதீங்க, இந்த எலும்புகளை நீங்க கொண்டுட்டு போங்க, கூட கொண்டு போங்க, கர்த்தர் உங்களுக்கு தருகின்ற தேசத்துல நீங்க போய் செட்டில் ஆன பிறகு என்னுடைய எலும்புகளை அங்கே அடக்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அந்த ஒரு பெரிய ஒரு மகிமையான ஒரு அடக்க ஆராதனையை நடத்த வேண்டிய கட்டாயத்துல யோசுவா இருந்தார். அந்த எங்க அடக்கம் பண்ணணும்னா அங்க சீகேம்ல தான் கல்லறை இருந்தது. யாக்கோபு தன்னுடைய குமாரருக்கு வாங்கி கொடுத்ததான அந்த இடம் சீகேம். அந்த சீகேம்ல தான் பரம்பரையாக அங்கே அவர்களை அடக்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆகவே யோசேப்பையும் அவனுடைய எலும்புகளை அங்க அடக்கம் பண்ண வேண்டியது இருந்ததுனால அந்த இடம் பக்கத்துல இருந்தது. யோசுவாவுடைய இடமும் பக்கத்துல இருந்தது. இன்னொன்னு சீலோவுல தான் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. ஆக இந்த இடம், இந்த சம்பவம் நடக்கிற இடம் வந்து சீலோவுல ஆசரிப்பு கூடாரம் இருந்த இடத்தில் அல்ல, சீகேம்ல நடந்துச்சு. சீகேம்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவன் கானானுக்குள்ள வந்த பிறகு ஃபர்ஸ்ட் அவங்க கல்தேர் தேசத்துல இருக்கும் பொழுதே அங்கே அவருக்கு தரிசனமானார். ரெண்டாவது கானான் தேசத்திற்குள்ளாக நடந்து திரிந்து அவர் அலைந்து கொண்டிருந்த நேரத்துல முதலாக தரிசனமான இடமும் அந்த சீகேம். ஆக அந்த சீகேம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இருந்தது. அந்த இடத்துல இஸ்ரவேல் புத்திரருடைய எல்லா கோத்திரங்களும் வரவழைக்கப்பட்டார்கள். யோசுவாவுக்கு மிக அருகிலே கொண்டு வரப்பட்டவர்கள் என்ன அப்படின்னு யார் யார் என்றால் மூப்பர்கள், தலைவர்கள், நியாயாதிபதிகள், அதிபதிகள் எல்லாரையும் வரவழைத்து தான் இந்த ஃபேர்வெல் ஸ்பீச்சை யோசுவா கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் இப்ப 110 வயதாகுது, நான் மரிக்க போகிறேன், ஆனா எனக்கு பின்னாடி நீங்க எப்படி ஆண்டவரை சேவிக்க வேண்டும் அப்படின்றத அந்த 24வது அதிகாரம் முழுவதுமாக நாம் பார்க்க முடியும். அவருடைய உள்ளத்தின் எண்ணங்கள், ஏக்கங்கள், அவைகள் எல்லாம் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம் இல்லையா? யோசுவா எப்படி ஒரு எண்டிங் ஸ்டேஜில் வந்து நீ தனக்கு பின்னாடி இருக்கிறதான சந்ததிகளுக்கெல்லாம் என்ன செய்யணும், நீங்கள் என்ன இருக்க போகிறீங்க இந்த தேசத்தில், எப்படி நீங்கள் இருக்கணும்னு சொன்னாரோ அதே போல் நம்ம இந்த வருஷத்தில் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்த வழிகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், நினைக்க வேண்டும். நினைத்து அவரை நம்ம எப்படி ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு இந்த யோசுவா ஜனங்களுக்கு சொன்னதை போல இந்த காலை வேளையில நாமும் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். இந்த வருஷத்துல இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்தே நமக்கு ஆயத்த ஆராதனை, சுத்திகரிப்பு ஜெபங்கள், நாளைக்கு காலை மாலை ஆராதனைகள் எல்லாம் இருக்கு. ஆனா எத்தனை பேர் நீங்க வருவீங்க அப்படின்னு தெரியாது. எப்பொழுதும் ஜெப கூட்டங்களுக்கு வருகின்ற சிலர் தான் இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் வருவார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறதான நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். அவருடைய உள்ளத்தின் ஏக்கங்கள், அவருடைய எண்ணங்கள், இவைகளெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவைகளை அறிந்தால்தான் வரப்போகின்ற ஒரு புதிய ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில கர்த்தர் யோசுவாவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதான வார்த்தைகளை நாமும் தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த யோசுவா சொல்றாரு, அவங்களுடைய முற்பிதாக்களை கர்த்தர் எப்படி அழைத்தார். ஆபிரகாம் அங்க ஆற்று நதிக்கு அப்புறத்துல, அந்த நதி என்பது யூப்ரட்டிஸ் நதி, நதிக்கு அப்புறத்துல மெசபத்தோமியா அந்த நாட்டுல தான் அவர் குடியிருந்தார். அங்கே குடியிருந்த போது ஆபிரகாமை மட்டும் தனியாக அழைத்தார். அவர்கள் எல்லாம் நதிக்கு அப்புறத்துல பற்பல தேவர்களை சேவித்துக் கொண்டிருந்தார்கள். கவனிக்கிறீங்களா? நிறைய தெய்வங்கள், நமக்கு இப்ப சொல்ற மாதிரி 30 முக்கோடி தெய்வர்கள் சொல்ற மாதிரி ஆபிரகாமுடைய வீட்டுல நிறைய தேவதைகள் செய்து வணங்குகின்ற வழக்கம் இருந்தது. அவங்களே தேவர்களை, அதாவது சிலைகள் செய்து விற்பனை செய்கின்றதான ஒரு குடும்பம் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்ததான அந்த ஆபிரகாமுக்குள்ள எண்ணங்கள், ஏக்கங்கள் உள்ளுக்குள்ள இருந்து ஆண்டவர் அழைப்பதற்கு முன்பாகவே அவர் அதை அவரே கொடுத்தார். உண்மையான தெய்வம் யாரா இருக்க முடியும்? இதெல்லாம் சாமி நம்ம தானே செய்யறோம்.
டெய்லி எங்க அப்பா செய்யறாரு, நான் பெயிண்ட் அடிக்கிறேன், காய வைக்கிறேன், ஜனங்கள் வந்து என்ன செய்யறாங்க, இத கடவுள்னு வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான எண்ணம். அப்ப யாரா இருக்க முடியும்? வெளியில வந்து பார்த்தாரு, சூரியன், நட்சத்திரங்கள், மனிதர்கள், அவர்கள் அமைக்கப்பட்டதான விதம் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. கண்டிப்பாக நான் செய்கின்ற இந்த சிலைகள் என்னை வணைந்திருக்க முடியாது, என்னை உருவாக்கி இருக்க முடியாது. அப்ப இந்த படைப்புக்கு பின்னால யாரோ ஒருவர் இருக்கிறார், அந்த உண்மையான தேவன் யாராக இருக்க முடியும் என்கின்றதான ஏக்கம் அவருடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட அந்த எண்ணத்தை தேவன் கண்டுபிடித்தார். ஆகவே தமக்கென்று ஒரு ஜாதி, தமக்கென்று ஒரு சந்ததி, தம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளத்தக்கதான ஒரு உருவாக்க வேண்டும் என்று தேவன் நினைத்த பொழுது கர்த்தர் ஆபிரகாமை என்ன செஞ்சாரு? அழைத்தார். அழைத்து அவருக்கு தம்மை வெளிப்படுத்தி அவரை பிரித்து எடுத்தார். அவர்கள் தனியாக இருந்தவர்கள், கூட்டத்தோடு இருந்தவர்கள் ஆண்டவர் அழைப்பை கேட்டு தனியாக பிரிந்து வந்தார்கள். இப்பொழுது ஆபிரகாம் முற்றிலுமாக தன்னை அழைத்த தெய்வத்தை மட்டும் ஆராதிக்க ஆரம்பித்தார். அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, ஆனா அந்த சத்தத்தை கேட்டு அவர் வெளியே வந்தார். தன்னோடு கூட தன்னுடைய மனைவி, அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் லோத்து, இவங்களை எல்லாத்தையும் கூட்டி கொண்டு வந்தார். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் தம்முடைய கற்பனைகளை ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுத்தார். ஆபிரகாம் தான் ஃபர்ஸ்ட் அழைக்கிறார், முதல் சந்ததி. நம்ம பழக்கத்துல இப்ப சொன்னோம்னா கிறிஸ்தவர்கள் சொல்றோம், அந்த காலத்துல கிறிஸ்தவர்கள் சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்துல யெகோவாவின் பிள்ளைகள், யெகோவா தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேலர், அவர் தான் முதல் சந்ததி. அப்ப அவர் இறந்த உடனே அப்படியே போயிடும் இல்லையா? கர்த்தர் அழைச்ச விதம், எப்படி நான் தன்னை வேறு பிரித்தார் அப்படின்ற விஷயங்கள்லாம் என்ன செஞ்சிடும், அவரோட அழிஞ்சு போயிடும். அதனாலதான் கர்த்தர் என்ன எதிர்பார்த்தார் என்றால், ஆபிரகாம் இடத்துல நீ எப்படி அழைக்கப்பட்டாய், கர்த்தர் உன்னிடத்துல எப்படி தரிசனமானார், அவர் என்னெல்லாம் சொன்னார், எதெல்லாம் செஞ்சார் அப்படின்றத தன் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்று ஆபிரகாம் அப்படி கண்டிப்பாக செய்வார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் என்ன செஞ்சாரு? சர்டிபிகேட் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை சேவிக்கிறோம், ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம், அவருடைய நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். நம்ம எப்படி நம்ம பிள்ளைகளை வழி நடத்துகிறோம், நமக்கு பின்னால நம்ம பிள்ளைங்க எப்படி ஆண்டவரை சேவிப்பார்கள்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதோ வர்றோம் போறோம் அப்படின்ட்டு நம்ம எனக்கு பின்னாடி அப்படியே ஃபேட் ஆயிடக்கூடாது. எனக்கு பின்னாடி என் சந்ததி கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு சந்ததியாக போய்விடக்கூடாது. ஆகவே நாம் பிள்ளைகளுக்கு கருத்தாய் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். பிள்ளைகளிடத்துல பல காரியங்களை பேசுறோம். பிள்ளைகளோட பேசும் பொழுது ஆண்டவர் செய்கிற நன்மைகள், உங்க வாழ்க்கையில கர்த்தர் செஞ்ச நன்மைகள், இதெல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டே வாங்க, சொல்லி கொண்டே வாங்க. அப்பதான் பின்னாளில அவர்கள் அதை விட்டு விலகாமல் இருப்பார்கள். அடுத்தபடியாக ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார் ஆபிரகாமுக்கு. ஈசாக்ல இருந்து 2 சந்ததி தோன்றினார்கள். அதுக்கப்புறம் ஏசா ஒன்று, யாக்கோபு ஒன்று. ஆனா யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவன் மூலமாக 12 கோத்திரங்களை கர்த்தர் என்ன செஞ்சாரு? உருவாக்கினார். அவர்கள் எல்லாரும் எகிப்துக்கு போனார்கள், அடிமைகளாக இருந்தார்கள். அங்கே கர்த்தர் அவர்களுக்கு தயவை கர்த்தர் கட்டளையிட்டார். அதுக்கப்புறமாக சொந்த தேசத்தை கொடுத்து அவர்களை வேறு விரித்து கொண்டு வந்தார். வழியிலே அவர்களை காப்பாற்றினார். வழியில என்ன செஞ்சார்? அவர்களை எத்தனை சோதனைகள், எத்தனை காரியங்கள், கர்த்தர் அவர்களை வழியிலே காப்பாற்றினார். அற்புதங்கள், அடையாளங்கள். செங்கடலை கர்த்தர் என்ன செஞ்சார்? 2ஆக பிளந்தார். ஒருத்தர் கூட இஸ்ரவேலர் சாகவில்லை. ஆனா பின்னாடி விரட்டி கொண்டு வந்ததான எகிப்தியர்கள் எல்லாரும் அடித்து போனார்கள். அவ்வளோ பெரிய அற்புதங்களை, நம் கண் கண்ட அற்புதங்களை செய்தவர் நம் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அவர் தன்னுடைய மரண படுக்கையில் இருக்கிறார். எனக்கு தெரியாத, அவர் படுத்துக்கிட்டு பேசினாரா, உட்காந்து சேர்ல உட்காந்து பேசினாரா, நின்றுக்கிட்டு பேசினாரா தெரியல. ஆனா ஒன்று தெரியும், அவருடைய கடைசி அந்திய காலத்துல பேசினதான வார்த்தைகள். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நடத்தி வந்த வழிகளை நாம் ஒருபோதும் மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூற வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல அந்த சாகுற தருணத்துல உங்க தேவனாய் கர்த்தரே உங்களை நடத்தி கொண்டு வந்தார். நீங்க போன வழிகள்ல, நீங்க இருந்ததான தேசங்கள்ல, நீங்க வந்த பாதைகளில உங்களோடு கூட இருந்தவர் உங்கள் தேவனாய் கர்த்தர் மட்டும். ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, நம்ம வழிகளிலே கர்த்தர் நம்மை எவ்வளவாய் காப்பாற்றினார். நாம் அழிந்து போகாதபடிக்கு, நாம் நிர்மூலமாய் போகாதபடிக்கு நம்மை பாதுகாத்தவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர். நினைச்சு நினைச்சு நன்றி சொல்ல வேண்டும், நினைத்து நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். இன்னைக்கு யோசுவாவுக்கு முன்னாடி வந்து நின்ன குரூப், பெரிய குரூப், அந்த குரூப் எல்லாம் மறந்து போனது.
கர்த்தரையும் அவருடைய அற்புதமான செயல்களையும் மறந்து போனவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆகவே திரும்பவும் நினைப்பூட்டினார். நீங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் தான் அதற்கு காரணம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அவர் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான், அவர் மட்டுமே நம்மை வழி நடத்தி கொண்டு வந்தார். அந்த நன்றி இருக்கிறதா? எனக்கோ ஒரு நாள் நன்மைகளுக்காக வந்தோம், நன்மைகளை பெற்றுக்கொண்டுட்டு எனக்கு நான் நினைச்சது நடந்துருச்சு அப்படின்ட்டு பின்னாடி போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை என்றே நான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அதை நம்ம யோசுவாவுடைய வாயிலிருந்து அவர் சொன்னதான அந்த வார்த்தைகள் மூலமாகவே வாசித்து விடுவோம். 19வது வசனத்தை வாசிங்க. அதே 24வது அதிகாரம் 19வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன். உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னிப்பார். மன்னியார். அடுத்து 20. நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தெய்வங்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க. நன்மை செஞ்சது யாரு? கர்த்தர். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற எல்லா விஷயமுமே யார் தந்தார்? கர்த்தர் தான் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். கர்த்தர் வந்து ஒரு ஜெலஸ் காட். என்னன்னா, என் பிள்ளைங்க இவர்களை நான் பராமரித்து கொண்டிருக்கிறேன், இவர்களை நான் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறேன், இவர்களை நான் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். ஆகவே இவர்கள் என்னை மட்டும்தான் சேவிக்க வேண்டும், என்னையவே தான் சேவிக்கணும், என்னை மட்டும்தான் சேவிக்க வேண்டும். என்னை விட்டு திரும்பி அந்நிய தேவர்களை சேவித்தால் நான் திரும்ப அவர்களுக்கு தீமை செய்து அவர்களை நிர்மூலமாக்கி அழிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த வார்த்தைகள் இந்த காலகட்டத்திலையும் நமக்கு கிருபையின் தேவனா இருக்கிறாரு, இரக்கத்தின் தேவனா இருக்கிறாரு. பல சமயங்கள்ல நம்ம கர்த்தரை விட்டு என்ன செஞ்சிடறோம்? விலகி போயிடுறோம். போய் அந்நிய தேவங்களை போய் நம்ம கும்பிடலைனாலும் ஆண்டவரை கும்பிடுறதுக்கு வர்றதில்லை. அவரை சேவிப்பதற்கு, அவரை நேசிப்பதற்கு நேரம் செலுத்துவதில்லை. நம்மை நடத்தி வந்த பாதைகளில் அதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அது அவருடைய கிருபை. நம்மை நடத்தி வந்தவர் அவரே. ஆகவே ஆண்டவரே ஒவ்வொன்றாக சொல்லி 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 பார்க்கணும், திரும்ப திரும்ப சொல்லணும், பிள்ளைகளுக்கு எடுத்தெடுத்து சொல்லணும். நம்ம கர்த்தர் தான் நம்மளை வழி நடத்தி கொண்டு வந்தார். ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலைகளையும் ஒவ்வொன்றாக இருக்கும். உங்களை வழிநடத்தினவர் வித்தியாசமாய் நடத்தி கொண்டு வந்திருப்பார். உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை கருத்தாய் போதிக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மறந்து போனார்கள். இப்போ வந்து நிக்கிற அந்த குரூப்பு, நீங்க ஆண்டவரை சேவிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு உடன்படிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாம் இல்லை நாங்கள் அப்படிலாம் கிடையாது, நாங்கள் கர்த்தரை தான் சேவிப்போம் அப்படின்லாம் சொன்ன பிறகு, அப்படியானால் உங்கள் கைகளில் இருக்கிறதான அந்த விக்கிரகங்களை நீங்கள் விளக்குங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த கடைசி நேரம் வரைக்கும், அப்போ வரைக்கும் இவங்க கைகளில் என்ன இருக்கு? அந்நிய தேவர்களை கையில தான் வச்சிருக்கிறாங்க. அப்படியானால் உங்க கைகள்ல இருக்கிறதான அந்நிய தேவர்களை நீங்க என்ன செய்யுங்க? விளக்குங்கள். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம். அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். அப்படியானால் உங்கள் கைகளில் இருக்கிற அந்நிய தேவங்களை அகற்றுங்க. இப்ப யோசுவா வழி நடத்தி கொண்டு வந்தாச்சு. எவ்வளவோ பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் கண்ணார கண்டாங்க. யாராவது செங்கடல் 2ஆ பிளக்கிறத பார்த்துருப்பாங்களா? யாராவது வானத்துல இருந்து மண்ணா பொழிந்ததை சாப்பிட்டுருப்பாங்களா? எத்தனை அற்புதம்! இவங்க போகும்போதே கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும். இவங்கெல்லாம் பாவம் அடிமைகளா இருந்தவங்க, இவங்களுக்கு நிறைய யுத்த பயிற்சிகள்லாம் இருக்காது, பிராக்டிஸ்லாம் இருக்காது. ஆகவே கர்த்தரே இறங்கி வந்து அவர்களுக்காக யுத்தம் செய்தார். இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இஸ்ரவேல் தேசம் வந்து இந்த இஸ்ரவேல் தேசம் தான் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதுனால பயங்கர மைட்டி பவராக இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவர்களுடைய தேசம், கர்த்தருடைய தேசம், கர்த்தர் அவர்களுடையவர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் நாட்டில இருந்து மிசைல்ஸ் அனுப்புறாங்க, என்ன அப்புறம் ட்ரோன்ஸ் போகுது, பல காரியங்கள் அட்டி கட்டி வந்து உளுந்துக்கிட்டே இருக்கு. புல்லட் அந்த குண்டுகள் எல்லாம் உளுந்து கொண்டே இருக்கிறது.
அப்ப அந்த ஜனங்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இனிமே இந்த ஊர்ல குடியிருக்க லாயக்கற்ற ஊர், இங்க நம்ம இருக்க வேண்டான்ட்டு பெட்டி படுக்க எல்லாத்தையும் கிளப்பிக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, போறதை நீங்க பார்த்துருப்பீங்க. வாட்ச் பண்றீங்களா டிவியில? அந்த வாரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உள்ள குடியிருக்க முடியாது, இனிமே இது வாசிப்பதற்கு லாயக்கற்ற பூமின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை போல அந்த கானான் தேசத்தை இஸ்ரவேலர் போய் ஈஸியா சுதந்திரிப்பதற்காக இந்த காலகட்டங்கள்ல ஏவுகணை இருக்கு, அது இருக்கு, மிசைல்ஸ் இருக்கு, ட்ரோன்ஸ் இருக்கு, எல்லாம் எக்யூப்டா எல்லாமே இருக்கு, நல்ல ஹை டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. ஆனா அந்த காலத்துல ஒண்ணும் இல்லை. கர்த்தர் இறங்கி வந்தார். என் கையில இல்லாத ஆர்மியா? குழவிகளை அனுப்புனார். என்ன அனுப்புனாரு? குழவிகளை அனுப்புனாரு. இவங்க போகிறாங்க, அந்த தேசத்தை போய் சுதந்திரிக்கணும், இவங்க போய் அதை ஆக்குப்பை பண்ணணும். அப்ப ஆண்டவர் நினைச்சாரு, ஏற்கனவே உள்ளுக்குள்ள என்ன கிடக்குறாங்க, எல்லா ஜாதி ஜனமும் உள்ள இருக்கிறாங்க. எமோரியர், ஏத்தியர், கிர்காசியர், ஏவியர், எபூசியர், கானானியர், இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. இவங்களோட எல்லாம் போட்டி போட முடியாது என் மக்கள். இங்க ராட்சதர்கள் இருக்கிறார்கள், இவர்களோட போய் ஜெயிக்க முடியாது என் மக்கள். ஆகவே நானே அவர்களுக்காக உதவி செய்வேன்னு குழவி, அது என்ன வகையான குழவிகளை அனுப்புனாரோ கூட்டம் கூட்டமாய் அனுப்பியிருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பயங்கரமா எல்லாரையும் கொத்துது, எல்லாரையும் கொட்டுது, எல்லாரும் சாகுறாங்க. அடுத்து ஒன்றும் சமாளிக்க முடியல. இந்த குழவிகளை விரட்டுறதுக்கு அவங்க கைகள்ல எந்த விதமான மருந்துகளும் இல்லை. இந்த குழவியிலிருந்து நம்ம சமாளிக்கணும்னா இந்த இடத்த விட்டு போறதை தவிர வேற வழி இல்லைன்னு உறுதி செய்து கூட்டம் கூட்டமா என்ன செஞ்சுட்டாங்க, அந்த ஏரியா விட்டு அவங்களாவே காலி பண்ணி போயிட்டாங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கா? எவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்தார். குழவிகளை அனுப்பினார். சமாளிக்க முடியல. இந்த ஊரே வேணாண்டா சாமி, ஐயோ எவ்வளோ பெரிய ஒரு வீடு மாளிகை கட்டி வச்சிருந்தேன்னு இந்த அற்ப குழவிகளுக்காக இந்த ஊரை விட்டே நாங்கள் ஓட வேண்டியதாயிருச்சு. எவ்வளோ வருத்தப்பட்டு போயிருப்பாங்க. போகிற வழியெல்லாம் திரும்பி பார்த்துட்டே போயிருப்பாங்க. திருமணவங்களெல்லாம் கண்ணுலாம் இந்த குழவி கொத்திருக்கும். ஓடிட்டோம், எல்லாரும் ஓடியாச்சு. அவங்கள துரத்திக்கிட்டே அந்த குழவியும் போயிடுச்சு. இந்த ஜனங்கள் எல்லாம் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கட்டாத வீடுகள், அவங்க கட்டலை, அவங்க பண்படுத்தாத திராட்சை தோட்டங்கள் ரெடியா இருக்கு, நல்ல ரைப் ஆகி நல்ல பழங்கள், ஒலிவ தோப்புகள் எல்லாம் ரெடியா இருக்கு. இவங்க உள்ள வர யாரும் இல்லை. அங்க தேசத்துல எல்லாம் கம்ப்ளீட் எம்டி. ஆனா என்ன இருந்துச்சு, வாழ்க்கைக்கு வேண்டிய ஆதாரம் இருந்தது, கட்டப்பட்ட வீடுகள் இருந்துச்சு, அவர்கள் கை பிரயாசம் எடுக்காத ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு வீடுகள்லையும் இருந்துச்சு. அழகா போய் உள்ளுக்குள்ள செட்டில் ஆயிட்டாங்க. அதை இன்னைக்கு யோசுவா சொல்றாரு, நீங்க உங்க வில்லாலையும் உங்க ஈட்டியாலையும் நீங்க இதை என்ன செய்யல, சுதந்திரிக்கவில்லை. கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் செய்தார். அவரே இந்த ஜனங்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கட்டாத வீடுகள்ல நீங்க அழகா அரண்மனை போல குடியிருக்கிறீங்க. நீங்க நடாத திராட்சை தோட்டத்தின் பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறீங்க. அதெல்லாம் செய்தவர் யாரு? கர்த்தர். அதை ரெகக்னைஸ் பண்ணணுன்றத கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை நம்ம எல்லாம் வச்சிருக்கிறோம் இல்லையா? ஆனா அதை தந்தவர் அவர் தான் அப்படின்றத நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். அல்லேலூயா. நான் சம்பாதிச்சேன், எனக்கு யார் உதவி செஞ்சா, அவன் செஞ்சா, எல்லாம் என்னது சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷமே கர்த்தர் கம்ப்ளீட்டா ஜீரோ கொண்டு வந்துருவார். என்னதுன்னா அது எப்படி அந்த வாய்ப்பு, தருணம், அதற்கான பலன், அதையெல்லாம் தந்தவர் நம் தேவனாய கர்த்தர். அல்லேலூயா. அதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். தாவீது சொல்றாருல்ல, எக்கச்சக்கமா தேவனுடைய ஆலயத்துக்காக வாரி வாரி கொடுத்தாரு, பொண்ணையும் பொருளையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் சொன்னாரு, நீங்கெல்லாம் பிரமிக்காதீங்க. அப்பா தாவீது ராஜா தேவாலயத்துக்காக எவ்வளவு கொடுத்துருக்கிறாருன்னு நீங்க ஆச்சரியப்படாதீங்க. அதெல்லாம் அவர் கரத்துல இருந்து வாங்கி அவருக்கு கொடுத்தது. அல்லேலூயா. ஏன்னா நான் வந்த நிலைமை எப்படி, கரவலாடுகளுக்கு பின்னாடி தெரிந்து கொண்டிருந்தேன், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், அற்பமா எண்ணப்பட்டிருந்தேன், பெற்றோரால் விரட்டி அடிக்கப்பட்டிருந்தேன், வனாந்திரம் தான் என் குடியிருப்பு, அங்க எனக்கு எதிர்காலத்துக்கு என்று எந்த நம்பிக்கையும் இல்லை. அப்படிப்பட்ட என்ன கர்த்தர் அங்கே இருந்து கூட்டி கொண்டு வந்து அரண்மனைக்குள்ளே உட்கார வைத்திருக்கிறார் என்றால் அது அவருடைய கிருபை. அதனால நான் சம்பாதித்தத பொண்ணு, அதனால எனக்கு கிடைச்ச வெள்ளி,
அதனால எனக்கு கிடைச்ச வேல்யூபிளான மரங்கள் இவைகளை எல்லாம் நான் என் தேவனாய் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். உமது கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். ஆண்டவரே, நாங்கள் வச்சிருக்கிற எல்லாத்தையும் எங்களுக்கு வாய்க்க பண்ணினது நீங்கள் ஆண்டவரே. யோசிச்சு பாருங்க, நம்ம கூட படித்தவங்க, நம்ம கூட ஒரு ஜோடாக வாழ்ந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத நன்மைகள், எத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ பேர் சாதாரணமாக வாழும் பொழுது நமக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து, நல்ல ஒரு வீட்டை கொடுத்து, நல்ல பிள்ளைகளை கொடுத்து, எத்தனை நன்மைகள். ஆண்டவரே, இதெல்லாம் நீங்கள் தான் தந்தீங்க. ஆண்டவரே, இதெல்லாம் நீங்கள் தான் தந்தீங்க. நாங்கள் எங்கே மடிஞ்சு போயிடுவோமா, ஒன்றும் இல்லாமல் போயிடுவோமா நினச்ச சமயங்களில் கர்த்தர் நம்மை கை தூக்கி எடுத்தாரே. அவருடைய பாதுகாப்பின் கரம், அவரே நம்மோடு கூட இருந்தார். இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோட நன்றி சொல்ல வேண்டும். அதை அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நீங்க சொல்ல சொல்ல அவர் மகிழுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, இத்தனை நன்மைகளை கர்த்தாவே நீர் தான் எங்களுக்கு செய்தீர். நாங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம் இந்த உலகத்துல நாங்க நினைச்சப்போ எங்களை நீங்க தான் கை தூக்கி எடுத்தீர். ஆண்டவரே, எங்களை அழிந்து போக விடாமல் எங்களை பெருக பண்ணினீர். அப்பா, ஒன்றுமில்லாமல் இருந்த எங்களை இந்த நிலைமைக்கு நீரே கொண்டு வந்தீர். சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், நம்மை பாதுகாத்து வந்தாரே. கடந்த காலங்களில் எல்லாம் நம்மை எவ்வளவு அழகாய் நடத்தி கொண்டு வந்தார். இந்த பொழுது நான் இங்கே உட்கார்ந்துருந்தப்போ எனக்கு சில காரியங்கள் எல்லாம் என் மனதுள்ளே வந்தது. என்ன காரியங்கள் என்றால், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், எங்கள் அப்பா இறந்த விஷயங்கள் எல்லாமே. எனக்கு வயசு 17, எங்கள் அக்காவுக்கு வயது 21. அப்பா இறக்கும் பொழுது அடுத்து ஒன் இயர் என்று நினைக்கிறேன், ஒரு வருஷத்துக்குள்ளாக நாங்கள் எல்லாருமே, அம்மாவும் அப்பாவும் இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். ஆகவே சொந்த பந்தங்கள் என்றால் எல்லாமே சபை விசுவாசிகள், ஆண்டவர், அதை தவிர வேற எந்த உறவுகளும் எங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை மேல எங்க அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு டயரியா, பயங்கரமான டயரியா. அவங்கள மதுரையில் இருக்கிற மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு நானும் எங்கள் அக்காவும் கூட்டிகிட்டு போய் அட்மிஷன் போட்டிருக்கோம். அவர்களை ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளி கொண்டு போகும்போது என்னுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாமே, ஆண்டவரே, எங்கள் அப்பாவும் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு எங்கள் அம்மா மட்டும்தான். ஆனால் எங்கள் அம்மாவும் இப்படி ஒரு சீரியஸான கண்டிஷனில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோமே. ஆண்டவரே, எங்கள் அம்மா இறந்து போனால் எங்கள் 2 பேருடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு பலவிதமான பயங்கள் மனதுக்குள்ள. ஆனால் நம்ம நினச்ச பயத்துக்கெல்லாம் கர்த்தர் நம்ம என்ன செய்யறதில்ல, விட்டு கொடுக்காமல், ஒப்பு கொடுக்காமல், அந்த நாட்களில் அவங்களுக்கு நல்ல பலத்தை கொடுத்து திரும்பியும் அவங்களுடைய 72வது வயசு வரைக்கும் எங்கள் அக்காவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவளுக்கு பிறந்த 2 பிள்ளைகள், எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள், எனக்கு பிறந்த 2 பிள்ளைகள் எல்லாரையும் வளர்த்து கொடுத்து கடைசியில் எல்லா கடமைகளையும் முடிக்கும் வரைக்கும் கர்த்தர் உயிரோட வைத்திருந்தார். அன்னைக்கே கர்த்தர் எடுத்திருந்தார் என்றால் எங்களுடைய 2 பேருடைய நிலைமையும் கேள்விக்குரிய ஒரு சப்போர்ட் இல்லை. யார் இருப்பா, யார் நமக்காக செய்வா? வாலிப வயது பாருங்க. அப்ப நம்ம நடந்து வந்த வழிகளிலே நம்மை பாதுகாத்தது நம் தேவனாய் கர்த்தர். இதே போல உங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். நினைத்து பார்க்க வேண்டும், கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நாங்க அழிஞ்சு போகாம, நிர்மூலமாய் போகாமல், எத்தனையோ சூழ்நிலைமைகள், சாவுக்கு ஏதுவான சூழ்நிலைமைகள் எல்லாம் வந்ததுண்டு. எங்களை காப்பாற்றினவர் நீ தான் ஆண்டவரே. காப்பாற்றினது மாத்திரமல்ல, வாழ்க்கைக்கு எத்தனை வழிகளை கர்த்தர் நீங்க தந்திருக்கிறீங்க. கண்ணீரோடு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு தருணத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த வருஷம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்வின் பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா நன்மைகளுக்கு மேல நன்மைகள். சிலவங்கெல்லாம் என்ன செய்றீங்க அப்படின்னா, ஆமா எனத்தை கண்டோம், ஆண்டவர் தேடி என்ன செய்ய, என்ன நன்மையை கொடுத்துட்டாரு, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா, எப்ப பார்த்தாலும் முறுமுறுப்பு, எப்ப பார்த்தாலும் தீமைகளை மாத்திரம்தான் பேசுறது. அதை அப்படியே தூர வச்சுருங்க. தூர ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தர் செய்த நன்மைகளை மட்டும் நினைச்சு துதிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை மேல 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 பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தாவீதை எப்படி பெருக பண்ணினார்? அவன் எங்க அம்மா அப்பாலாம் என்னை விரட்டி விட்டாங்க, என்னையா ஒண்ணுமில்லாதவன் தள்ளி விட்டுட்டாங்க, அப்படியே சொல்லி கொண்டு இருக்கவில்லை. இருந்த இடத்துல கர்த்தரை ஆராதித்து பழகினால் கர்த்தர் அவரை வர விருத்தி அடைய செய்தார். ஹல்லேலூயா. நம்ம யாராவது இருக்கலாங்க, எந்த சொசைட்டிலேயே இருந்து வந்திருக்கலாம், பேக்ரவுண்ட் நல்லா இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க கர்த்தரை உண்மையாய் பற்றி கொண்டால், அவரை சேவிப்பதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டால், நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் என்பதற்கு நான் சாட்சி. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல யோசுவா சொல்றார்,
நீங்க இன்னைக்கு நல்ல நல்ல மாளிகைகள்ல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அது காரணம் உங்க அம்மா அப்பா யாரும் இதை கட்டல, இதெல்லாம் யாரோ கட்டி வச்சாங்க உங்களுக்காக. இதை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணினார். அவர்களை துரத்தி விட்டு நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு என்ன சொல்ல வேண்டும்? நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு எடுத்து எடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்றாரு, அப்ப வரைக்கும் அவங்களுடைய உள்ளம் ஆண்டவரோட சீராக இல்லை. அப்ப வரைக்கும் அந்த ஜனங்கள் எல்லாருமே விலகி விலகி தான் போனாங்க. இவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. யாருக்காவது ஒரு தேசம் கிடைக்குமா? 3 சென்ட் இடம் கிடைக்கிறதே இப்போ பெரிய கஷ்டமா இருக்கு. ஒரு 10 ஏக்கர் கிடைச்சா பெரிய விஷயமா இருக்கு. ஒரு தேசத்தையே ஒரு கூட்ட ஜனங்களுக்காக கர்த்தர் தந்திருக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனா அந்த ஜனங்கள் என்ன செய்யல? உண்மையாக வாழவில்லை. உண்மையா இல்லை. உண்மையா இல்லை. அவர் நினைக்கிறார். அவர் எப்படி நினைக்கிறாருன்னா, எப்படி ஒரு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு, ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவி தனக்கு மட்டுமே உண்மையா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் இல்லையா? அந்த எதிர்பார்ப்புல தவறு இல்லை. அதை போல ஒரு மனைவியும் தன் கணவன் தனக்கு மட்டும் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் தவறு ஒன்றும் இல்லை. அதை போல நம் தேவனாய கர்த்தர் நம்மை ஒரு அந்த ஒரு ஸ்தானத்துல வச்சு இவன் எனக்கு மட்டும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கும் போது அவரை கைவிட்டு பொசுக்குன்னு அங்க போய் வேற ஒரு கடவுளிடத்துல கையெடுத்து நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார் என்றால் அவரை கைவிட்டு விட்டு ரெண்டாவது இன்னும் ஒரு புருஷனை தேடி போன ஒரு பெண்ணுக்கு ஒப்பாக நம்மை பார்க்கிறார். கர்த்தரை கைவிட்டு விட்டு வேற இடத்துக்கு போகிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் விபச்சாரரே என்றுதான் அழைக்கிறார். வேத வசனத்துல அப்படிதான் போட்டிருக்கு. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அவர் வந்து ஓசியா தீர்க்க தரிசியவே சொல்லுவார், ஒரு விபச்சாரியை போய் நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி. காரணம் என்னன்னா அது ஒரு சிம்பாலிக்காக, நீ போயிட்ட, என்ன விட்டு போயிட்ட, ஆனாலும் நான் உன் மேல அன்பா இருந்து திரும்ப உன்னை எனக்காக கொண்டேன் அப்படின்றதை குறிப்பதற்காக கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார் என்று நம்மளால வாசிக்க முடியும். ஆகவே கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பதெல்லாம் அவரை மட்டுமே நம்ப வேண்டும், அவரை மட்டுமே சேவிக்க வேண்டும், வேற எங்கேயும் போய் கையெடுக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வந்து அவருக்கு மிகவும் எரிச்சலான விஷயம். நான் தான் படைச்சேன், இந்த சர்வ பூமியும் படைத்தது நான் தான், இந்த ஜனங்களெல்லாம் உற்பத்தி பண்ணது நான் தான், இவர்களுக்கு வாழ வழி கொடுத்தது நான் தான். இன்னும் இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தை எடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா பேச முடியும். இவர்களுக்காக ஜீவன் தந்தது நான் தான், இவர்களை ரட்சிப்பதற்காக என் ஜீவனையே கொடுத்திருக்கிறேன், இவர்களை ஆசீர்வதிப்பதற்காக, இவருடைய வியாதிகளை நீக்குவதற்காக என்னுடைய சரீரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டேன். இத்தனை செய்திருந்தும் அவர் அப்படியே மறந்துட்டு வேற எங்கேயாவது போய் நீ தான் எல்லாமே அப்படின்னு ஒரு இடத்துல போய் நம்ம முழங்கால் போட்டோம்னா, கையெடுத்தோம்னா அது அவருக்கு பிரியமா இருக்குமா அப்படின்றத இந்த காலை நேரத்துல நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. ஆர் யூ ஃபெய்த்ஃபுல் டு காட்? அவருக்கு மட்டும் நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? அல்லது சூழ்நிலைமைக்கு ஏத்தாக்குல அப்படி எப்படி 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 ஓடுறீங்களா? எப்படி எப்படி வாய்ப்போ அப்படி எப்படி போனீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து நிலைத்திருக்க முடியாது. அதை நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். யோசுவாவுடைய வார்த்தைகளில் இருந்தே நான் அதை வாசிக்க முடியும். நீங்க விலகி போனீங்கன்னா கர்த்தர் உங்க மேல எரிச்சலாகுவார், திரும்ப அவர் உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்கி அழிப்பார். அவர் அப்படி செய்யறதுல தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா காரணம் என்னன்னா அவர் அந்த அளவுக்கு நம்ம மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். நம்ம பிள்ளைகளே நமக்கு துரோகம் செஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டா எவ்வளோ அழுகிறோம். இந்த பிள்ளைக்காக நம்ம சொன்னபடி கல்யாணம் பண்ணாமல் ஒரு பிள்ளை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ அழுகு அந்த பேரண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். எத்தனை அழுகு. இந்த பிள்ளைக்காக என் உயிரே வச்சிருந்தேன், கடைசி நேரத்தில் யாருன்னே தெரியாத ஒரு ஆளை பார்த்துட்டு அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை உதறி தள்ளிட்டு போயிடுச்சு. சில பேருக்கு அது தாங்க முடியாம டெத்தில் கூட முடியுது இல்லையா? அப்போ நம்மளை நேசித்து நமக்கு அன்பு கூர்ந்து நம்மளுக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சு நம்ம அவரை மறந்தா கூட நம்மளை மறக்காம பாதுகாத்து கொண்டிருந்த அந்த கடவுளை விட்டுட்டு வேற இடத்துக்கு போனோம்னா அதுல கர்த்தர் திருப்தியாக இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம என்னன்னாலும் சொல்லலாம், ஐயா மனசு தெரியும், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. நீ வெளியே வரணும். ஹல்லேலூயா, ஆமென். நீ அங்க வர மாட்டேன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்ல கூப்பிட்ட இடத்துக்குலாம் வரும் அது அப்படின்னு உங்களை குறித்து அவர்கள் சொல்லக்கூடாது.
இந்தந்த விஷயத்துக்கு இவள் வரமாட்டாள் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு உறுதி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான், அவர் தான். அவரை தவிர வேற எந்த நிலைமையில எனக்கு எந்த ஆசீர்வாதமும் வர தேவையில்லை, வரவும் வராது. ஆசீர்வாதம் வேற எங்க இருந்து வரும்? நம்மை ஆசீர்வதிக்கிற ஜீவ ஊற்று அவர் மட்டும்தான். அவரிடத்துல தான் ஜீவ ஊற்று இருக்கிறது. அவரிடத்தில் தான் நாம் தாகம் தீர்க்க முடியும். வேற எங்கேயும் தாகம் தீர்க்க முடியாது. ஹல்லேலூயா. பல நாட்கள் எத்தனையோ பேர் நம்ம சபைக்கு வந்தவங்க தேவைகளுக்காக அப்படி ஜெபிப்பாங்க, அப்படி ஜெயிப்பாங்க. ஆண்டவரே, எனக்கு என் பிள்ளைங்க வாழ்க்கையில இந்த காரியத்தை நீங்க செஞ்சிடணும் ஆண்டவரே. 21 நாள் வந்து ஜெபித்த மக்கள்லாம் இருக்கிறாங்க. டீ போட்டு பிளாஸ்கில் கொண்டு வந்துட்டு வீட்டுக்கே போகாம பிள்ளைகளையும் கூட்டி உட்கார வச்சு என் பிள்ளைய வாழ்க்கையில இந்த பர்டிகுலர் படிப்பு கிடைச்சிடணும் கிடைச்சிடணும் கிடைச்சிடணும்னு அப்படியெல்லாம் ஜெபிச்சவங்க கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு. அந்த ஜெபத்துல ஒரு ஜெபம், ஆண்டவரே என் பிள்ளைங்க உங்களை விட்டு போயிடக்கூடாதுப்பா, என் பிள்ளைங்க உங்களை மறந்துடக்கூடாதுப்பா, என் பிள்ளைங்க உங்க வழியை விட்டு போயிடக்கூடாதுப்பான்னு ஒரு நாள் ஜெபிச்சிருந்தா இன்னைக்கு அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருந்திருக்கும். இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியல, வெளியே வர முடியல, அவமானங்கள். காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தரை விட்டு விலகி போனது, தன் வழிகளிலே போனது, தன் பார்வைக்கு பிரியமானதை செய்தது. ஏன் எப்படி செய்ய முடியும்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை நெஞ்சில. ஏதோ ஒரு காலத்துல எனக்கு ஒரு தேவைன்னு வந்தேன், ஜெபித்தேன், நீ கிடைச்சிச்சு, போதும், குட் பை அப்படின்ட்டு போயிட்டோம்னா ஆசீர்வாதம் எப்படி தொடர்ந்து இருக்க முடியும்? லெவிட்டிகஸ் பிளெஸிங்னு ஒரு பிளெஸிங் இருக்கு. லேவியர்கள் மாத்திரம் சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். மோசே, ஆரோனு அவங்கெல்லாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்ற ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஹல்லேலூயா. அதுதான் அவங்க சொல்ற பிளெஸிங். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், at the same time he has to protect you. ஆசீர்வாதங்கள் கிடைச்சிச்சுன்னா அவர் யாரு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு வாழ்க்கைகள் மாறி போயிடும். அவரை மறந்து போயின்ற வாழ்க்கைகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கவும் செய்யணும், அவருக்குள் உன்னை காக்க வேண்டும். அதுதான் பிளெஸிங். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் இன்னைக்கு யாருக்குனாலும் வருங்க. இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களா? இல்ல. எத்தனையோ பிரச்சனைகள். கடந்த நாட்கள்ல ஜாய் ஆலுகாஸ் அந்த ஓனர்னு நான் நினைக்கிறேன், கொரோனா டைம்ல சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. பயங்கரமா சப்போர்ட்டிவா இருப்பாரு கேரளாவுக்கு. எது ஒண்ணு ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஏரியாவுக்கே ஹெல்ப் பண்ணக்கூடிய மனுஷன். தொடர்ந்து இருக்க முடியல, எல்லாம் நஷ்டம், மரித்து போகிறார்கள். ஸோ ஆசீர்வாதங்கள் நம்மள இந்த உலகத்துல வாழ வைக்காது. ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லைனாலும் ஆண்டவருடைய கிருபை நம்ம கூட இருந்துச்சுன்னா நம்மளால வாழ முடியும். ஆமென். எல்லாவற்றையும் திரும்ப தருகிறவர் அவர். எல்லாம் போனாலும் திரும்ப நம்மளை ஸ்டார்டிங்ல இருந்து வேர் ஊனி நம்மை துளிர்க்க வைக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் சில பேர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒன்றுமில்லாமல் வந்தோம், ஏதோ ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைச்சிச்சு, கர்த்தரே அதை செய்தார். இன்னைக்கு எல்லாம் கிடைச்ச பிறகு நம்ம உண்மையா இருக்கிறோமா? எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நான் அவரை எப்படியாவது சேவிச்சிருவேன்னு ஓடுறோமா? கோயிலுக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு? சபைக்கு போய் ஆண்டவரை ஆராதிச்சு எத்தனை நாள் ஆச்சு? இந்த ஆசீர்வாதங்கள்லாம் தங்க வேண்டும், நிலைக்க வேண்டும். நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் ஓடி ஓடி வர வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சமூகம் தான், அவர் தான். அவர் என்னை தொடர்ந்து நடத்தணும்னா அவர் தான் எனக்கு வேணும்னு நீங்க ஓடி வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவும் செய்வார், காக்கவும் செய்வார். ஹல்லேலூயா. ஆசீர்வதித்து காக்கிற கர்த்தர். ஆகவே இந்த காலை நேரத்துல ஆண்டவரே, உம்மை விட்டு விலகாத ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாங்க. உம்மை அதிகமாக நேசிக்க, உம்மை மட்டும் நேசிக்க. ரெண்டு பக்கம் போகக்கூடாது, ரெண்டு பக்கம் போகக்கூடாது. எலியா சொல்லும்போது சொல்றாரு, கர்மேல் பர்வத்தில இருந்து எந்த மட்டும் 2 நினைவுகளால குந்தி குந்தி நடப்பீர்கள். எந்த மட்டும் 2 நினைவு. நீங்க சர்ச்சுக்கு வந்தா, ஐயோ ஆண்டவர் தான் பெரியவர், நம்ம இத்தனை நாளா விட்டோமே, இந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள வரலையே, எவ்வளவு நல்லா இருக்கு, ஆண்டவர் பேசுற வார்த்தையெல்லாம் என் கூட ஏன் பேசுற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறோம்ல. அது இங்க. வெளியே போன பிறகு அது அங்க. வேற ஒரு வாழ்க்கை, வேற ஒரு தெய்வம், வேற ஒரு வழிபாடு, வேற ஒரு வாழ்க்கை முறைகள் அப்படின்னு நம்ம போயிடும் இல்லையா? அதான் எலியா வந்து பார்த்து சொன்னாரு, எந்த மட்டும் 2 நினைவுகளாலே குந்தி குந்தி நடப்பீர்கள். ஒன்று தேவன், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்று. பாகால் தெய்வம்னா அங்க ஓடிடு, இங்க நிக்காத.
இங்க வராது, இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போகாத. பெரிய ஒரு அற்புதம் அன்று நடந்தது. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு எல்லா ஜனங்களும் அவங்க ஆர்ப்பரித்தார்கள். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலி பொருளை பட்சித்தது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த யோசுவாவும் தன்னுடைய அந்திய காலத்துல சொல்றாரு, நீங்கெல்லாம் இப்படி அப்படிமா மாறி மாறி போயிட்டு இருக்கிறீங்க. இப்ப என் முன்னாடி நிக்கிற நீங்க, உங்க கைகள்ல அந்நிய தெய்வம் இருக்கு. நீங்க யாரை சேவிக்க போறீங்க? நதிக்கு அப்புறத்துல உங்க ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும் முன்பாக மெசபத்தோமியாவில் அவங்க இருக்கும் போது அவர்கள் சேவித்த தேவர்களை சேவிக்க போறீங்களா? அல்லது எகிப்தில நீங்கள் அடிமையாக 430 வருஷம் குடியிருந்தீங்களே, அங்க எகிப்தியர் ஆராய்ச்ச தெய்வங்கள் எல்லாம் கையில சிலைகளை வச்சிருக்கிறீங்களே, அதை நீங்க சேவிக்க போறீங்க. இன்னைக்கே தீர்மானம் பண்ணுங்க சொல்லிட்டு சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. அந்த வார்த்தையை தான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம வீட்டுல நிறைய பேர் வீடுகள்ல அந்த மாதிரி வசனம்லாம் இருக்கும் இல்லையா? போர்டில் போட்டிருப்பாங்க, என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். அது அங்க எழுத்தாத்தான் நடக்குமே ஒழிய வாழ்க்கைக்குள்ள அது வருவதில்லை. நான், என் பிள்ளைங்க, என் கணவர் எல்லாரும் ஆண்டவரையே சேவிப்போம். அந்த யோசுவா சொன்னதான ஒரு 3 விஷயத்தை மாத்திரம் கடகடன்னு நான் சொல்லிட்டு இந்த காலை வேளையில இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதல்ல சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். என்ன செய்யறது சொல்றாரு? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். வாசிங்க 14 யோசுவா 24:14 வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். 3 விஷயம் சொல்றாரு. 1, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஃபர்ஸ்ட் நம்பர் பாயிண்ட் 1. 2வது, அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து. அவருக்கு பயப்படணும். அவரை எப்படி சேவிக்கணுமா? உத்தமமா உண்மையா நீங்க சேவித்து. 3வது என்ன செய்யணுமா? எகிப்திலும் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலையும் எகிப்திலையும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். ஹல்லேலூயா. இப்ப இந்த யோசுவாவுக்கு ஒரு ஞாபகம் வருது. கர்த்தருக்கு பயந்து அப்படின்னு சொல்லும் போது அவர் கையில என்ன வச்சிருக்கிறாரு? அடக்க ஆராதனைக்கு தேவையான யோசேப்புடைய எலும்பு இருக்கு கையில. அந்த எலும்புகளை அடக்கம் பண்ணணும். அது யாருடைய எலும்பு? யோசேப்புடைய எலும்பு. யோசேப்பு எதுக்கு பெயர் போனவர்? கர்த்தருக்கு பயந்த ஒரு பரிசுத்தவான். கர்த்தருக்கு பயந்த ஒரு பரிசுத்தவான். என் தேவனாய் கர்த்தருக்கு உரமா இப்படி பெரிய பொல்லாப்பை செய்வது எப்படின்னு கேட்டு விலகி ஓடி போனான். உங்களுக்குலாம் அந்த சம்பவம் தெரியும். அந்த யோசேப்பு அடிமையாக இருந்தவன். அந்த வீட்டுல இருந்ததான போத்திபாருடைய மனைவி இந்த யோசேப்பின் அழகிலே கண் போட்டு, அவ எவ்வளவோ பெரியவர், கல்யாணம் கட்டி பிள்ளையெல்லாம் பெத்தவர். யோசேப்பு சின்ன வாலிபன். என்னடா இவன் நல்லாவும் இருக்கான், இவன் செய்கிற வேலைகள் எல்லாம் பிரமாதமா இருக்கு, எதை கை வச்சாலும் நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாலிபனா இருக்கிறானே அப்படின்ட்டு அவன் மேல கண் போட்டு, வா எங்க வீட்டுல யாருமே இல்லை, பாஸ் எல்லாம் போயிட்டாரு, யாரும் இல்லை, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். பல சமயங்கள்ல கூப்பிட்டோம். யோசேப்பு செட் நோ. அன்னைக்கு ஒரு பர்டிகுலர் சம்பவத்துல யாரும் இல்லை, இன்னைக்கு கம்பல் பண்ணிருந்தா அவனை வலுக்கட்டாயம் படுத்திடணும்னு சொல்லி இவ போய் அவனுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கும் பொழுது அவன் சொல்றான், நீ சொல்ற உன்னையும் என்னையும் தவிர யாரும் இல்லைன்னு, ஆனா உன்னையும் என்னையும் தவிர நம்மை பார்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பயம் இருக்கா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயந்துட்டு, அப்ப எனக்கு ட்ரெஸ்ஸே வேணாமா, நீ அதை வச்சுக்கண்டு ஓட்டமா ஓடிட்டானே, அவன் தான் கர்த்தருக்கு பயந்தவன். அவனுடைய எலும்புகளை தான் இன்னைக்கு அடக்கம் பண்ண போறோம். அப்ப நீ எப்படிப்பட்ட ஒருத்தனா இருக்க வேண்டும்? நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பரிசுத்தமாய் எவ்வளவு உண்மையாய் ஆண்டவரை சேவித்தார்கள். நீங்களும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். யார் பார்க்க போறா? யார் இருக்கிறா? இந்த இடத்துல நான் செய்கிறத யார் போய் என் மனைவிட்ட சொல்லுவா? இந்த இடத்துல நான் செய்கிறத எப்படி கணவனுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களையும் அந்த பர்டிகுலர் நபரையும் தவிர 3வது ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் கண்ணை யாராலையும் அடைக்க முடியாது. ஹல்லேலூயா. மேல இருந்து பாக்குறாரு.
மேல இருந்து பார்க்கிறாரு. எல்லாம் அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது, வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இந்த சீலிங்லாம் அவருக்கு மறைக்காது. நம்ம ஆஃப் பண்ற லைட்டா அவரை மறைக்க முடியாது. அப்படிப்பட்ட கர்த்தர். எவ்வளவு உள்ளம் பொங்கி இருக்கும் இந்த யோசுவாவுடைய உள்ளம். என் ஜனங்கள் அவரை போல, இந்த யோசேப்புடைய எலும்பை நான் அடக்கம் பண்ண போறேன், இந்த யோசேப்பை போல என் ஜனங்கள் வாழ்வாங்களா, என் ஜனங்கள் பரிசுத்தமா இருப்பாங்களா, நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் அப்படின்னு அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அழைப்பை கர்த்தர் சமூகத்துல இருந்து அவர் சொன்னார். ரெண்டாவது, அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம அன்னைக்கு தம்பி ஐவன் சொன்னது, காலேபுடைய வாழ்க்கையிலிருந்து உத்தமமாய் பின்பற்றினான். இந்த காலேப் என்ன உத்தமமா பின்பற்றினான். அல்லேலூயா. பொறாமப்படாம, இந்த யோசுவா மேல பொறாமப்படாம, நானும் 2 பேரும் ஒன்னாதான் இருந்தோம், என்ன அவனுக்கு பத்திர தலைமைத்துவம் அப்படின்லாம் பொறாமப்படலை. வயசுல கூடினவர் காலேபு, ஆனாலும் பரவாயில்ல அதிகாரத்துக்கு அடங்கி இருந்தாரு. அந்த ஒரு உத்தமம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அல்லேலூயா. சிலவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா எல்லாத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பொறாம, அவங்க பார்க்குற பார்வையே வித்தியாசமா இருக்கு. அவருக்கு ஆசீர்வதிச்சா என்ன, கை கொடுத்து கர்த்தர் உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கான்னு சொல்லுங்க. சொல்ல முடியாம ஓடுனோம்னா நம்ம உள்ளம் திருக்குள்ளதான் இருக்குன்னு அர்த்தம், மகா கேடுள்ளதா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒருத்தருடைய வளர்ச்சியில நம்ம என்ன செய்யணும், சந்தோஷப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையாய் பின்பற்ற வேண்டும், உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். கர்த்தர் நம்ம இடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார். உத்தமத்தை குறித்து நம்ம நல்லா அன்னைக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு மெசேஜை கேட்டோம். உண்மை இருக்கா நம்ம கிட்ட, உண்மையாய் இருக்க கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நேரத்துல உண்மையா இருக்கணும். கர்த்தர் கொடுத்ததானா பணத்துல உண்மையா இருக்கணும். தசமபாகத்தை குறித்து நம்ம சபையில் ரொம்ப எல்லாம் நாங்கள் பேசுறது கிடையாது. வர்ற ஜனங்களை எல்லாம் ஐயோ பாவம்னு அதெல்லாம் சொல்லலான்னு, அது ஒரு ஆசீர்வாதத்துக்கான வழி. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு 10 பார்ட் அப்படின்னா எல்லாமே கர்த்தர் தந்தது தான். அதுல ஒன்று அவர் சொல்றாரு, அது என்னுடையது அப்படின்றாரு. அது எதுக்கு அவர் கூலியா கேட்குறாருன்னா, நம்மளை பாதுகாத்து அந்த சம்பாதிப்பதற்கான பலனை கொடுத்து அந்த வாய்ப்பை கொடுத்து அனுமதிச்சு அதை சம்பாதிக்க உதவி செய்கிறார்ல. இப்போ நான் தான் இருக்கேன் ஒரு ஸ்கூலில், நல்ல ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஹெச்எம்மாக இருக்கேன், கை நிறையா சம்பாதிக்கிறேன். இது யார் எனக்கு தந்தது? அவர் தந்த வாய்ப்பு. அவர் தரலைன்னா என்னால் வாங்க முடியுமா? என் அக்கௌண்ட்டில் இந்த பணம் ஏறுமா? அப்போ அவருக்கு உண்மையாக நான் இருக்க வேண்டும். 10 பங்கு அதில் 9 உனக்கு தான், 1 மாத்திரம் ஆண்டவருக்கு கொடு அப்படின்னும் போது மனப்பூர்வமாக அது ஒரு விதைக்கு சமம். அது ஒரு விதை, அது ஒரு சீடு. அந்த சீடை போயிட்டு நான் சாப்பிட்டேன்னா அடுத்து என்ன விதைக்க முடியும்? அடுத்து எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த விதையவே நான் சாப்பிட்டுட்டேனே, அடுத்து என்ன பெருக வைக்க முடியும்? ஒன்றும் இல்லை. அப்போ கர்த்தர் அவருக்கு பயந்துருக்கிறான்னு பார்க்கும்படிக்குன்னு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்கிறார். இல்லை நம்ம நிறைய பேர் உடன்படுவதில்லை. புதிய ஏற்பாடு நம்ம சொல்கிறோம். புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா? 50% கொடுக்கணும். உங்ககிட்ட 2 இருந்துச்சுன்னா 1 கொடுன்றாரு ஆண்டவர். அங்கே லிமிட்டே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் தான் ஒரே ஒரு 10ல் 1. புதிய ஏற்பாட்டில் 50 2 இருந்துச்சுன்னா 1 கொடு அப்படின்றாரு ஆண்டவர். அப்போ நம்ம ஆண்டவர் கொடுக்குற காரியங்களை ரெகக்னைஸ் பண்ணணும். ஆண்டவரை இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருப்பா, நீங்கள் கொடுத்து பாருங்க. அது ஒரு கஷ்டமாக நினைக்கி அப்போ அவ்வளோவா 100 ரூபா 1000 ரூபா சம்பாதிச்சா 100 ரூபா ஈஸி கொடுத்துருவோம். 10,000 ரூபா சம்பாதிக்கும் போது 1000 ரூபா அதுவும் ஈஸி தான். 1 லட்ச ரூபா வரும்போது 10,000 ரூபாயா போடுறது அப்படின்னு நினச்சோம்னா அதை கொடுத்தது கர்த்தர். அந்த 1 லட்சத்தை நிப்பாட்டிட்டாருன்னா நம்ம என்ன செய்வோம்? அப்போ அது அவருக்குரியது. அதை ரெகக்னைஸ் பண்ணும்போது அதில் ஒரு ஆசீர்வாதம். நான்லாம் இன்னைக்கு பேசுகிறேன்னா அதை கொடுத்ததன் மூலமாக ஆசீர்வாதங்களை அனுபவிச்சதுனால பேசுகிறேன். நான் 10ஓட நிப்பாட்ட விரும்பலை, அப்படியே கூட்டிக்கிட்டே போக தான் விரும்புகிறேன். இன்னைக்கு காலையில் கேல்குலேட் பண்ணி பார்த்தேன், 18% வந்துச்சு நான் கொடுக்குறது எல்லாமே. 18% கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், பெருக பண்ணுகிறேன். என்னால் சொல்ல முடியும். நாங்கள் இந்த ஊருக்கு வந்தப்போ நாங்கள் இருந்த நிலைமை என்ன, கர்த்தர் என்ன எங்களை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்ததற்கான நிலைமை என்ன? காரணம் என்னன்னா, தாராளமாக கொடுப்பதனால தான் கர்த்தர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். உண்மையாய் சேவிப்போம், கர்த்தரை உண்மையாய் சேவிப்போம். நம்முடைய சபையை பொறுத்தளவு பணங்களை எல்லாம் நம்ம பல ஊழியங்களுக்கு கொடுக்குறோம். உங்களை உற்சாகப்படுத்துறதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ்க்கு நம்ம சபைக்கு கொடுக்குற பைசா கொஞ்சம் கம்மியாயிடுச்சு.
ஆனாலும் பரவாயில்ல, அங்க இருக்கிற ஜனங்கள், பன்றி மேய்க்கிறவர்கள், சாராயங்காய்ச்சி விற்கிறவங்க, அதனால வர்ற வருமானத்துல வாழ்றாங்க. ஆண்டவரே, அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:10 வரைக்கும் நம்ம செஞ்சிருக்கோம். அல்லேலூயா. அதை செய்யறதுக்கு உரிய மனதை அல்லது உங்களை உற்சாகப்படுத்துறதுக்குரிய மனசை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்ம தரும் பொழுது கர்த்தர் நம்ம எப்படி கொடுப்பாரா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்க மடியில போடுவாங்க. நீங்க சம்பாதிக்க முடியாது, நீங்க செய்ய முடியாதெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக நேரிட பண்ணுவார். உங்க உள்ளத்தை பார்க்கிறார், உங்க உண்மையை பார்க்கிறார். அதற்குரிய பிரதிபலனை உங்க பிள்ளைகளுக்கு தருவார். அதுக்கு நான் சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேடாத காரியங்களை நம்ம பிள்ளைகளை தேடி வரும். ஆமென், அல்லேலூயா. என் பெரியவனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செஞ்ச நன்மை அவ்வளோ பெரிய நன்மை. நாம நினைச்சு போக மாட்டோம், ஆனா கர்த்தரே நேரிட பண்ணுகிறார். ஐவனுக்கெல்லாம் பொண்ணு நாங்க பார்க்கவே இல்லை, ஒரு பொண்ணு கூட பார்க்கவே இல்லை. அந்த வந்தது அது ஃபர்ஸ்ட் பொண்ணு, அதுவும் அங்கிருந்து தான் வந்துச்சு. எவ்வளவு தகவல் எங்களுக்கு, நாங்கள் தேடி போகவே இல்லை. அல்லேலூயா. அதை கர்த்தர் செய்வார், அதை கர்த்தரே செய்வார். இன்னைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு எத்தனை பேர் எத்தனை லட்சங்களை செலவழிக்கிறாங்க தெரியுமா? புரோக்கருக்கு எத்தனை மேட்ரிமோனியல் இதுல எல்லாம் பதிஞ்சு வச்சு. அதே போல பிரெயினியுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சார். நாங்களே ஒன்றும் ட்ரை பண்ணல. அப்பனாவே எல்லாம் எழுதி போட்டு இன்னைக்கு யூகேல போய் இருக்கிறான். கர்த்தர் அங்க அவன் போற இடத்துல எல்லாம் அவனை ஆசீர்வதிக்கிறான். எப்படி யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தாரோ, போமா ஒரு ஸ்டார்டிங்ல இருப்பான், கொஞ்ச நாள்ல மம்மி என்னை அவங்க மேனேஜரா போட போறாங்க அப்படின்னு சொல்லுவான். இருக்கிற இடங்கள்ல அவன் பெரிய லெவலுக்கு எல்லாருக்கும் பிரியமாய் நடந்து கொள்ளும்படிக்கு தம்பி நல்ல பையன், இந்த தம்பி நல்ல பையன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான். அப்படிப்பட்ட ஒரு பேர். அன்னைக்கு சொன்னான், அங்கே ஒரு பையன் அங்கே வேலை பார்க்குற ஒரு வாலிப, ஒரு 30 வயசு இருக்கும், அந்த இங்கிலாண்டில் உள்ளவங்க நேட்டிவ் பீப்புள். அவங்கக்கிட்ட சொன்னோம்மா, அவங்களுக்குலாம் தெரியல, உங்கள் நாட்டிலேருந்து தான் எங்கள் நாட்டுக்கு வந்து கிறிஸ்தவத்தையே அறிவிச்சிருக்காங்க, இன்னைக்கு நாங்கள்லாம் நல்லா இருக்கோம்னா உங்கள் நாட்டு மக்கள் தான் சொல்லணும். அப்படியா அப்படின்னு கேட்டார். சதின்னு ஒன்று இருந்துச்சு எங்கள் இந்தியாவில். கணவன் இறந்தா அந்த எரிகிற அந்த நெருப்புலையே மனைவியை தள்ளி விட்டுருவாங்க. அதெல்லாம் உங்க மிஷனரிஸ் வந்து தான் ஸ்டாப் பண்ணாங்கன்னு நம்பவே முடியும். அப்படியா? நிஜமாவா? இப்படிலாம் செஞ்சாங்களா? ஆமா, அப்படிலாம் செஞ்சாங்க. அப்படி இருந்த எங்க இந்தியாலாம் இன்னைக்கு இப்படி மாறி இருக்க காரணம் உங்க மிஷனரிஸ். எனக்கு ஹிஸ்ட்ரிலாம் கேட்க ரொம்ப பிடிக்கும், அந்த லிங்க் எல்லாம் எனக்கு அனுப்புப்பா அப்படின்னா. தம்பி சொன்னா, அந்த மிஷனரிஸோட லிங்க் எல்லாம் நான் அனுப்பிச்சு வச்சேம்மா அப்படின்னு. நம்ம பிள்ளைகளை உயர்த்துறவர் அவர். நம்மளுடைய கொஞ்சம் உண்மையை பார்த்து பெரிய அளவில் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். ஆனால் ஐயோ இவ்வளோ போய் எப்படி கொடுக்க அப்படின்னா நம்ம வச்சிருக்க அத்தனையும் சாபமாகத்தான் இருக்கும். அதில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அதனால ஆண்டவரே பழகுங்க. நீங்கள் நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, நல்ல நல்ல விஷயங்களை பெற்றோரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோருக்கு நமக்கு முன்மாதிரியா இல்லைனாலும் நீங்கள் கேட்குற வசனங்கள் உங்களை வழிநடத்த வேண்டும். சம்பாதிக்கும் பொழுது எங்கள் வீட்டிலலாம் சொல்லி கொடுத்தது அதுதான். சம்பாதிக்கும் பொழுது இது ஆண்டவருக்குரியது, அதை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று. முதல் மாச வருமானம் நான் 560 ரூபா 70 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கவரோட போய் முழுவதுமாக கொடுத்து ஜோம் பண்ணிட்டு வந்தேன் எங்கள் பாஸ்டர்கிட்ட. ஜோம் பண்ணிட்டு திரும்ப என் கையில் கொடுத்தாரு. இல்லை பாஸ்டர், இது உங்களுக்காக, இது முதல் மாசம் நான் முதல்ல சம்பாதிக்கின்ற வருமானம் முழுவதுமாக. 10 நாள் சம்பளம் 15 நாள் சம்பளம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிடச்சிச்சு. அது அல்ல, ஒரு ஃபுல் மந்த்து வேலை பார்த்தது அப்படியே கொண்டு போய் கொடுத்து ஜோம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறமும் கர்த்தர் தசம பாகங்களை காணிக்கைகளை உதார்த்தமாக கொடுக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். எங்கள் பெற்றோர் போதித்ததான காரியங்கள், வசனத்தில் வாசிக்கும் போது கற்றுக்கொண்ட காரியங்கள், எங்கள் போதகர்கள் போதித்ததான விஷயங்கள். அல்லேலூயா. நம்ம உதாரணமா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விழும்படிக்கு நம்முடைய மடிகளிலே போடுறவர். நம்ம நினைக்காத உயர்வுகள், நம்ம நினைக்காத மேன்மைகளை என் பிள்ளைகளுக்காக அவர் ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னா நம்முடைய உண்மையை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே யோசுவா சொன்னதை போல இந்த வருஷ கடைசியில் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த வருஷத்தில் நாங்கள் எப்படியோ சேவித்தோம், ஆனால் வரப்போகின்ற புதிய ஆண்டில் உண்மை முழுவதுமாக நானும் என் வீட்டாரும், ஃபர்ஸ்ட் அவர் தன்னை சொல்றாரு, நான் சேவிப்பேன், என் வீட்டாரும் சேவிப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த ஒரு உறுதியோட நம்ம கர்த்தரை சேவிப்பதற்காக 2025க்குள்ளே நாம் நுழைவோம். கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்கிறார்.
அதை நீங்க யாரும் தடுத்து விடக்கூடாது, அதை யாரும் அல்ல தட்டி விடக்கூடாது, அதை யாரும் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கே வந்து கிடைக்க வேண்டாம். எல்லாரும் எழுமி நிற்போமா? கர்த்தாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 ராஜா, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் வழிகளிலே எங்களை பாதுகாத்தவர், நாங்கள் நடந்து வந்த பாதைகளில் எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி. யோசுவாவை போல உம்மையே சேவிக்க, உத்தமமாய் சேவிக்க, உம்மை மட்டும் பின்பற்ற, பரிசுத்தமாய் பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அவருக்கு உண்மை உத்தமமாய் அவரை சேவிக்க நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உன் பிள்ளைகளுக்கு அதை நீ கருத்தாய் நீ போதி. ஸ்தோத்திரம். நம்ம எப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ, நம்ம செய்கிறதைத்தான் நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்க முடியும், கற்றுக் கொடுக்க முடியும். உன் பிள்ளைகளுக்கு நீ ஸ்தோத்திரம். ஒரு சகோதரியெல்லாம் நான் இப்பயே என் மகளுக்கு சொல்லியிருக்கிறேன், மாஸ்டர், நீ வேலை கிடச்சி சம்பாதிக்கும் பொழுது உன் தசமபாகத்தை